ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சுரக்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இலை சுரக்காவை எடுத்துகிட்டு அதை நல்லா தோலெல்லாம் சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சுரக்காயில் நல்ல நீர்ச்சத்து இருக்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியும் தரக்கூடியது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். இது இலை சுரக்காயில் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சுரக்காவை ஃபுல்லாக சீவியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம், கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வானல் நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சப்புறம் அது கூடவேவும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நான் இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுற மாதிரி. சுரக்காயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவேவும் வெந்து வர அளவுக்கு. இது கூடவேவும் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு உடச்ச கடலையே நல்லா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, தண்ணியே இல்லாமல். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா சுரக்காயில் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்ச கடலை சேர்த்து நம்ம பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துருக்கக்கூடாது, அளவாக கொஞ்சமாக சேர்த்தா போதும், தேவைக்கேற்ற மாதிரி. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கிளறியாச்சு. ஒரு சூப்பரான டேஸ்டியான சுரக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். Thank you for watching. Subscribe our channel.